இப்போ ஜாதகத்தில் வந்து கன்னி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து ஷைன் ஆவாங்க சார்? இது எந்த துறையை வந்து சிறப்பான நிலைக்கு கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எந்த தொழில் ரொம்ப சூப்பராக செட் ஆகும் அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டு. இவங்க தொட்டாவே குணமாகும், அந்த அளவுக்கு ஒரு ஹீலிங் பவர் இருக்கக்கூடிய ஆட்கள். அதில் கொஞ்சம் கூட அந்த பிழை இல்லாமல் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அந்த தொழிலை நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு இடத்துல இந்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு துறை நல்லாயிருக்கு. பார்மா மெடிசன், அதே மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். அந்த துறையிலையும் இவங்க வந்து கொடிகட்டி பறப்பாங்க. ஓகேங்களா? ஒரு மருந்து ஆளுநராக இருக்கிறதுக்கோ அல்லது மருந்தை தயாரிப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதோ, இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல தொழிலாகவே அமையும். அந்த வழியில் நல்ல முன்னேற்றத்தை தர ஆரம்பிக்கும். இவங்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சி இந்த மருத்துவத்துறை நிச்சயமாக வழங்கும். இரண்டாவதாக நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் தான் அடிப்படை ஆதாரம். இந்த கன்னியோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செடி எடுத்து நட்டால் கூட அந்த செடி உடனடியாக வளரும், கெட்டு போகாமல். அந்த சக்தி வந்து அவங்களுக்கு இயற்கை வந்து கொடுத்துருக்கும். கன்னிராசி நல்லா வலிமையாக இருந்தாவே வேப்பங்கொம்பை வெட்டி வச்சா கூட அது தளைஞ்சு வந்துடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தளைய வைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஒரு விதையை பன்மடங்காக விருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கன்னிராசிக்கு உண்டு. மூன்றாவதாக மண் தத்துவம் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும் செட் ஆகும். மண்ணுன்னா மண்ணுக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய உலோகம், அலோகம் என்ன பொருளாக இருக்கலாம், கிரைனைட்டாக இருக்கலாம், ஜல்லியாக இருக்கலாம், இரும்பு கம்பியாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம். இந்த பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் வச்சு தொழிலதிபராவதற்கான அத்தனை யோகமும் இவங்களுக்கு உண்டு. குறிப்பாக இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இவங்களுக்கு நல்லா புரியும்.